அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பில் நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன அற்புதமான தலைப்புனா, கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் செய்யாதீங்க. ஆடம்பர செயல்கள் செய்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. இங்கே நிறைய பேர் ரொம்ப ரிச்சாக அவங்கள காட்டிக்கணும் சமூகத்தில் அப்படின்றதுக்காகவே கடன் வாங்கி நிறைய செலவு பண்ணுறாங்க. மற்றவங்கள பார்த்துட்டு அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நாமளும் நம்மளுடைய ஸ்டேட்டஸை பெருசாக காட்டணும், ரொம்ப உயர்வாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குறாங்க. இப்போ அவங்க அப்படி ஆடம்பரமாக வாழ்வதற்கு அவங்க காசு எடுத்து செலவு பண்ணுறாங்கன்னா இல்லை, ஏன்னா அவங்கக்கிட்ட முதல்ல காசே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாதிரி வாழ்கிறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட போய் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கிட்டு அந்த கடன் அடைக்க இன்னொரு ஆளுக்கிட்ட கடன் வாங்குவாங்க. திரும்பவும் அந்த கடன் அடைக்க இன்னொரு ஆளுக்கிட்ட வாங்குவாங்க. இதே மாதிரி ஒரு ஆளுக்கிட்டையும் கடன் வாங்கி கடைசி வரைக்கும் எந்த கடனையும் திருப்பியும் கொடுக்க மாட்டாங்க. கடன் கேட்டு அவங்க வீட்டு வாசலில் போய் நின்று வச்சுங்களேன், இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தங்களை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கணும், ஒரு 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 ரிச்சான ஒரு பர்சனாக அவங்க காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லா பொருளையுமே வாங்கி போடுவாங்க கண்ட மேனிக்கு. அந்த பொருள்லாம் யூஸ் கூட பண்ண மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் இல்லாத பொருளே இல்லைடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல் தேவையில்லாத பொருளை அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் தான் வாங்கி போடுவாங்களே. அந்த பொருள் அவங்களுக்கு தேவையே படாது, அதை அவங்க யூஸ் பண்ண கூட மாட்டாங்க. ஆனால் அவங்க கஷ்டத்தில் இருக்கிற நேரம்தான். கஷ்டத்தில் இருக்கிற நேரம்னா என்ன, யாரும் கடன் கொடுக்காத நேரத்தில் தான் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. கடன் கொடுத்தாங்கன்னா அவங்க மண் ஜாலியாக வாங்கிக்கின்னு அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப ஸ்டேட்டஸ் நம்மளை உயர்த்தி காட்டணும், ரொம்ப ரிச்சாக தெரியணும், அது மாதிரி விஷயத்துக்காக தான் இங்கே நிறைய பேர் கடனே வாங்குகிறாங்க. அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறதே போதும், இதை வச்சே நம்ம ஓட்டிக்கலாம் லைஃப்பை அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே இன்னொருத்தங்கிட்ட போய் நிற்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க போய் கேட்குறாங்க பார்த்தீங்களா ஆளுங்க, அவங்களுமே இவங்களை நம்பி எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவங்கக்கிட்டேருந்து திருப்பி காசு வரும் அப்படின்ட்டு. கடைசி வரைக்குமே கேட்டு கேட்டு பார்த்துட்டு போடா அப்படின்னு தான் போயிடுவாங்க. ஆனால் இவங்க தெரியுங்களா, ஜாலியாக எஸ் ஆகிடுவாங்க. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பு. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வாழ்ந்துக்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சு தான் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கணும். அதை விட்டு நம்ம இல்லை இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டே ஆகணும், கஞ்சிலாம் குடிக்க மாட்டேன், அது இல்லாமல் நான் பழைய சாதம்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பார்த்துங்க. See you guys.